ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பான சித்தைகள் வழிநடத்துகிற நல்ல அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீ தந்திருக்கிற இந்த அருமையான புதிய மாதத்துக்காக மக்கள் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், எங்களுக்கு கிருபையாக மாதங்களை எங்களுக்கு நன்மையாக நீ முடிசூட்டி கொடுத்தவைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 6 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை செய்தேன். 7வது மாதத்தை நாங்கள் ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி கொடுத்திருக்கிறது கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களுக்கு பாராட்டின ஜீவன், சுகம், பலன் இவை யாவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர் சுவாமி. பக்தனாக யோபு சொல்லுகின்றார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகின்றார். அது எவ்வளவு உண்மை என்பதை இந்த காலை வேளையிலே நாங்கள் உணர்ந்தவர்களாய், இந்த கடினமான காலகட்டங்களிலும், இந்த கொடிய தொற்றின் காலகட்டங்களிலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை நீர் கிருபையாய் பாதுகாத்து, ஆண்டவரே சுவாமி, எங்களுக்கு அந்த ஜீவ சுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே நீர் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தின நம்முடைய மகாபெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தாவீது சொல்லுகிறார், நானோ கர்த்தருடைய வல்லமையை பாடி காலைதோறும் கர்த்தருடைய கிருபையை நான் மகிழ்ச்சியோடு கூட புகழ்வேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் பாடுகின்றோம், உம்முடைய கிருபையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட புகழ்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான திருச்சபையின் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் உம்முடைய வல்லமையை நீர் விளங்கி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையை கர்த்தர் எங்கள் மேல் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பங்களாக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டுடைய வழிநடத்தலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்ற வேத வசனத்தின்படி உம்மை தேடுகிற, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு நீர் நல்லவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக இந்த புதிய மாதத்திலும் ஆண்டுடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கவும், ஆண்டவரே சுவாமி, உம்மை தேடவும் எங்களுக்கு நீ தருகிற அந்த உந்துதலுக்காக உங்களுக்கு நன்றி. ஆகவே கர்த்தர் எங்களுக்கு நல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்கிறவராயிருக்கிறீர். கிருபை எங்கள் மேல் பொழிகிறவராக இருக்கிறீர். ஆகவே தொடர்ந்து இந்த ஆரம்பித்திருக்கிற இந்த மாதம் எங்கள் யாவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கட்டும். சந்தோஷம், சமாதானம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய கிருபையிலே நிலைத்திருக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனையோ கடினப்பாடுகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான பலவீனங்கள், உபத்திரங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை கர்த்தர் சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டு கர்த்தாவே சப்பா, எங்களுக்காக நீர் சுமந்து ஆண்டவரை தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆக எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய ஆண்டவர் கர்த்தாவே சப்பா எங்களுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இந்த அருமையான ஜூலை மாதத்திலும் வரக்கூடிய நாட்களிலும் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்த வேண்டுமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
இப்பொழுது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். மாதத்தின் முதலாம் நாளான இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கனுடைய ஆகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் அடங்கிய கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோടെ தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்பதே. கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே குழுமிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே அன்பான சபையார் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த முகநூலின் வழியாக இந்த அருமையான ஆராதனையிலே உங்களோடு கூட கொஞ்ச நேரத்தை செலவிடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 6 ஆண்டுகள் இந்த வெஸ்லி திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் தந்தார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது ஆண்டவருக்கு எல்லா துதியும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் நான் செலுத்துகிறேன். 6 ஆண்டு காலங்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் பிரகாரமாக என்னுடைய ஆத்மாவை மரணத்துக்கும், என்னுடைய கண்களை கண்ணீருக்கும், என்னுடைய கால்களை இடலுக்கும் தப்பிவித்தார் என்று தாவீது சொல்லுகிறதை போல இந்த 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தேன். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் அவிதமாக ஜீவன் சுகம் பலன் கொடுத்து வழி நடத்தினார். பேர்பட்ட ஆண்டவர் நம்முடைய வல்லமையான கிரியை எங்களுக்கு செய்தபடியினால் இன்றைக்கும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகின்றேன். இதே போல 6 ஆண்டு காலங்கள் அருமையான திருச்சபையார்
உங்களோடு கூட ஊழியம் செய்யும் அந்த பெரிய பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். 6 ஆண்டுகள் லேசான நாட்கள் அல்ல, லேசான காலங்கள் அல்ல. அவை அனைத்திலும் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய திருநாம மகிமைக்காக ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான சபையின் மக்களாகிய நீங்கள் காட்டின அன்புக்காக, அன்பான சபையின் மக்கள் நீங்கள் எனக்கு காட்டின எல்லா ஒத்துழைப்புகளுக்காக, எல்லா சூழ்நிலும் என் அன்போடு கூட உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை பார்த்ததுக்காக நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான திருச்செங்கோடு மக்கள், உங்களோடு கூட ஊழியம் செய்ததில் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அநேக விதங்களிலே உங்களுடைய எல்லா சுக துக்கங்களிலே கலந்து கொண்டேன். ஜெபங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி அநேக காரியங்களிலே சபை மக்களோடு கூட அந்த விடுதலையின் வாழ்வுக்கு நேராக வழிநடத்தின அந்த நிலைகளை எல்லாம் நான் எண்ணி பார்க்கின்றேன். நேரம் சமயம் நமக்கு சரியான நிலையில கிடைக்காமல் போகும் பட்சத்தில் இந்த முகநூலின் வழியாக நீங்கள் எனக்கு செய்த எல்லா காரியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்தி, அருமையான சபையார் உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் நான் இன்றைக்கும் ஆலயத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே நான் நேற்று கமிட்டியார் கொடுத்த இந்த பிரிவு பிரச்சார விழாவிலே நான் சொன்ன அதே 3 வார்த்தை தான் நான் சொல்லுகின்றேன். சிமியோன் அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிற்பாடு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் சமாதானத்தோடு கூட போகிறேன் என்று சொல்லி. அதே போல ஒரு ஆயர் ஒரு சபைக்கு வருகிறார் என்றால் சமாதானமாய் உள்ளே வர வேண்டும். ஒரு ஆயர் தன்னுடைய பணிக்காலத்தை முடித்து போகிறார் என்றால் சமாதானமாய் போக வேண்டும். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட காரியத்திலே ஆண்டவரோடு கூட என்னுடைய ஐக்கியம் இருந்தது வழியாக நேற்றைய மத்தியானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் அதுதான், உன்னை நான் சமாதானத்தோடு கூட நான் அனுப்புகிறேன். ஆகவே நானும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு சமாதானமாய் நான் போகிறேன். ஒன்று, எப்படி சமாதானமாய் போகிறேன் என்றால், நல்ல ஒரு ஊழியத்தை இந்த திருச்சபையிலே, கிளை சபைகளிலே, எல்லா விதமான ஆவிக்குரிய விஷயத்திலே உங்களோடு கூட ஒரு அப்பிரோஜனமான ஊழியக்காரனாக நான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களிலே, நஷ்டங்களிலே, உங்களுடைய எல்லா சுக துக்கங்களிலே நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட அனைத்து காரியங்களிலே எல்லாவற்றையும் மனதிலே வைத்து செபித்து உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்து ஆவிக்குரிய விதத்தில் வழிநடத்தினேன் என்ற அந்த மனநிலையோடு கூட சமாதானத்தோடு கூட நான் போகிறேன் என்பதை சொல்லிக் கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுதான் எனக்கு ஒரு மினிஸ்ட்ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அது எப்போ பெண்கள் ஐக்கிய சங்கமாக இருந்தாலும் சரி, வாலிபர் ஐக்கிய சங்கமாக இருந்தாலும் சரி, ஓய்வு நாள் பாடசாலையாக இருந்தாலும் சரி, பாடகர் குழுவாக இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் அருமையான இந்த வெள்ளிக்கிழமை நடக்கிற ஜெப கூட்டங்களானாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகளானாலும் சரி, எல்லாவற்றிலும் என்னால் இயன்ற வரைக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய வசனத்தை விதைத்தேனே என்று சொல்லி, ஊழியத்தை செய்தேனே என்று சொல்லி ஒரு சமாதானத்திற்கு போகிறேன். அது எனக்கு மனநிறைவை தருகிறது. சபையாருக்கு அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது, சமாதானமாய் நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது சமாதானம்க்குரிய ஒரே ஒரு அர்த்தம் என்றால் அந்த அன்பு கலந்த ஒரு ஐக்கியம். ஆக அதிலையும் எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். எல்லாரோடும் அன்போடு கூட பழகுகிறது மாத்திரமல்ல, எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருந்து இந்த நாளிலே நான் விடைபெற்று செல்வது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சமாதானத்தின் பாக்கியம். யாரோடும் சண்டைகள் இல்லை, பகைகள் இல்லை, வைராக்கியம் இல்லை, கோபங்கள் இல்லை, மனஸ்தாபங்கள் இல்லை. சில நேரங்களிலே ஊழியத்தின் பாதைகளிலே, சில நேரங்களிலே பல்வேறு நிலைகளிலே கடந்து வரும். மாம்சீகத்திலே பலவிதமான இடர்பாடுகள் வரும். அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய பிரதானிக்கிறது சமாதானத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, எந்த விதமான ஒரு கசப்பு உணர்வு இல்லாதபடி, பகை உணர்வு இல்லாதபடி, ஏதோ கட்டாயம் இந்த இடத்தை விட்டு போக வேண்டுமே என்ற அந்த உந்துதலெல்லாம் இல்லாதபடி எல்லா ஊழியத்தின் பாதைகளிலே அனைத்து மக்களோடும் கூட ஒரு அன்பின் அறிவாரத்தோடு கூட கலந்து கொண்டேன் என்ற அந்த உணர்வுகளோடு கூட நான் கடந்து செல்கிறேன். அது ஒரு பெரிய சமாதானம்.
அது ஒரு பெரிய ஒரு பாக்கி. மூன்றாவது, அருமையான காரியம், எப்பொழுதும் நிற்கும் அந்த ஒரு பாக்கியம். அநேகர் வரலாம், அநேகர் போகலாம், அநேக ஊழியக்காரர்கள் வரலாம், அநேக ஊழியக்காரர்கள் போகலாம், ஜனங்கள் வரலாம், ஜனங்கள் போகலாம். ஆனால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த சபையில எப்பொழுதும் இருக்கும், சபையை காலம் இருக்கும் என்கின்ற அந்த பூர்ண சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார். வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ஊழியக்காரரை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய கையிலே, அருமையான சபையுடைய பொறுப்பாளருடைய கரங்களிலே இந்த ஆலயத்தை விட்டு செல்கிறோமே, அதே சமயத்தில் நல்ல எப்படி எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும், எந்தெந்த நாட்டில் எப்பேற்பட்ட ஊழியங்களை ஆராய்ச்சி நடத்த வேண்டும் என்பதை அருமையான கமிட்டி உறுப்பினர்களும் பேரவை உறுப்பினர்களும் இந்த 6 ஆண்டு காலங்கள் என்னோடு கூட இருந்து அந்த ஊழியத்தினுடைய பயிற்சிகளை பெற்றிருக்கிறபடியினால் சபையாரும் கர்த்தருடைய வசனத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதனால் பெற்றுக்கொள்கிற கிருபைகளையும் அந்த விசுவாசத்துடைய அணுகுமுறையை ஜனங்கள் அறிந்திருக்கிறபடியினால் நிச்சயமாய் வரக்கூடிய நாட்களிலே இந்த ஆலயம் ஊழியம் என்றும் தேவனுடைய நாமத்துக்கு மட்டுமாக இருக்கும் என்ற அந்த சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த 3 விதமான சமாதானம். ஆகவே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நான் கடந்து செல்லத்தக்கதான இந்த கிருபையை கற்றுத் தருகிறேன். ஆகவே கால சூழ்நிலைகள் நமக்கு சரியாக இல்லாமல் போகும் பட்சத்தில் அருமையான சபையார் ஆகிய அனைவரையும் நேரில் சந்திக்க இயலாமல் போனாலும் காலங்கள் வரும். அப்பேற்பட்ட நாட்களிலே ஒருவருக்கு ஒருவர் சந்திப்போம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்தில் இருப்போம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக என்னுடைய ஊழியத்தின் பாதைகளிலே இன்றைக்கு நான் கடந்து செல்கிற ஆலயம் 9வது ஆலயம். 8 ஆலயங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். 8 போதக சேகரிலே கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய ஜெபங்களிலே நான் 8 போதக சேகரிகளிலே பணியாற்றின அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டபடியினால் ஒவ்வொரு என்னுடைய ஜெபங்களிலே தனிப்பட்ட ஜெபங்களிலே நான் பணி செய்து வந்த ஆலயங்கள், நான் பணி செய்து வந்த சபையின் மக்கள், நான் பணி செய்து வந்த இடங்களிலே ஆண்டவரே உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிப்பது. அதே போல இப்பொழுது 9வது இடத்துக்கு நான் போகிறேன். 8வது இடமாக்கிய உங்களுடைய சபைக்காகவும் உங்களுக்காகவும் தொடர்ந்து நான் ஜெபிப்பேன் என்ற அந்த பிரதிக்கிரையோடு அந்த தீர்மானத்தோடு நான் கடந்து செல்கிறேன். மீண்டும் எப்பொழுதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்ளும். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீ போகிற இடங்களிலும் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த அருமையான புதிய மாதத்திலே நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கொடுக்கிறேன். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அதே சமயத்தில் இந்த ஆலயத்துக்கு நான் ஊழியக்காரனாக பொறுப்பெடுக்கும் பொழுது 2 கமிட்டிகளை நான் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான என்னுடைய ஊழியத்தின் பாதைகளிலே தனிமையாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆரம்ப நாட்கள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, போகிற இடங்களும் நான் சொல்றேன். முதலாவது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். 2வதாக அருமையான கமிட்டி உறுப்பினர் அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய ஒத்துழைப்பு, அவருடைய பங்களிப்பு, இதை நான் எப்பொழுதும் நான் மறப்பது கிடையாது. ஆக கடந்த காலங்களிலே என்னோடு கூட இருந்த செயலர் பொருளர் அருமையான கமிட்டி உறுப்பினர்கள், இப்பொழுது 2 ஆண்டு காலங்கள் இப்பொழுது இருக்கிற செயலர் பொருளர் கமிட்டி உறுப்பினர்கள் பேரவை உறுப்பினர்களை நான் மறக்க முடியாது. அருமையான என்னோடு கூட இருந்து இந்த ஊழியத்தின் பாதையிலும் சரி, வளர்ச்சியின் பாதையிலும் சரி, ஆலயத்துக்குரிய சபையாருடைய நல்வாழ்விலும் சரி, நான் என்ன ஜபத்திலே மனதில் யோசிக்கின்றேனோ அதை செயல் வடிவத்திலே செய்து காட்டுகிற அருமையான செயலரை நான் நினைக்கின்றேன், பொருளாளரை நான் நினைக்கின்றேன், அருமையான கமிட்டி உறுப்பினர்களை நான் நினைக்கின்றேன், பேரவை உறுப்பினர்களை நான் நினைக்கின்றேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் அதிகமாக உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையாகவே ஒரு பக்கபலமாக ஒரு ஆயர்
கர்த்தருடைய ஊழியத்தை இந்த ஆலயத்திலே திறம்பட செய்கிறார் என்றால் கமிட்டியினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் ஜெபமும் தான். எல்லா காரியங்களும் கமிட்டியார் எடுத்து நடத்துகிறார்கள். வளர்ச்சியின் பாதைகளிலே எல்லாருமே இந்த சபை வளர்ந்திருக்கிறது, சபையில பல முன்னேற்ற பணிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள் என்றால் கமிட்டியார் அநேக காரியத்தை செய்வார்கள். அவர்கள் தான் முன்னாடி நின்று செய்கிற காரியம். வேலையை ஆர்கனைஸ் பண்ணுகிறதாக இருக்கலாம், சேர்மன் என்று சொல்லி தலைமை பொறுப்பெடுத்து நிற்கலாம். ஆனால் எல்லாம் செய்கிறது செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், பேரவை உறுப்பினர்கள். யாருக்கு பெயர் கிடைக்கிறது? ஆயருடைய காலத்தில், ஆயருடைய நாட்களிலே இந்த காரியங்கள் நடக்கிறது என்றுதான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆகவே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு நான் செலுத்துகிறேன். அதே சமயத்தில் அருமையான கமிட்டியாருக்கும், அருமையான பேரவை உறுப்பினர்களுக்கும், அருமையான செயலர், பொருளர் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இன்றைய தினத்தில் கூட அருமையான கமிட்டியின் சார்பாக, பேரவையின் சார்பாக அவர்கள் எங்கள் காட்டின அந்த பிரிவு பிரச்சாரத்துக்காக நான் நன்றி படைக்கின்றேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஆதரவுகள் எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஊட்டிக்கு வரும் பொழுது எங்கள் இல்லங்களை சந்தித்து அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து உங்களுக்கும் அதே போல அந்த கிளை சபை மக்கள், பொறுப்பாளர்கள், கிளை சபை மக்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நான் அதிகமாக உரித்தாக்கிக் கொள்கிறேன். அருமையான இந்த ஆலயத்துடைய பணியாளர் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றிகள் இது அனைத்து நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதே போல இந்த நேரத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கும், வாலிபர் ஐக்கிய சங்கத்துக்கும், ஓய்வுநாள் பாடசாலை பிள்ளைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும், வெள்ளிக்கிழமை ஜெப குழுவினருக்கும், சனிக்கிழமை நடக்கிற பாடல் குழுவில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற பாடல் குழுவினருக்கும், பய மெம்பர்ஸுக்கும், சபையார் யாவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை அருமையாக உங்களோடு கூட எந்த நாளும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னொன்று நான் கூறிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த கொரோனா காலங்களிலே என்னுடைய தனிப்பட்ட ஜெபம், 2 ஆண்டுகள் கொரோனா காலங்கள், எத்தனையோ பேர் இந்த கொரோனா நம்முடைய சபை மக்கள் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் கடந்து சென்றார்கள். என்னுடைய ஜெபம், எங்களுடைய குடும்பத்தினுடைய ஜெபம், அது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, யாருக்கும் எந்த தொற்றும் வரக்கூடாது. என்னுடைய காலங்களிலே எந்த ஒரு மரணமும் இந்த கொரோனா நிமித்தமாக ஏற்படக்கூடாது என்று சொல்லி மானத்தோடு கூட ஜெபித்த நாட்கள் இருந்தது, போராடிய நாட்கள் இருந்தது. அநேக மக்கள் ஏறக்குறைய மருத்துவமனைகளிலே 7-8 பேர் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட நிலையை நான் அறிந்தேன். அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது அழுகையோடு, புலம்பலோடு கூட, கண்ணீரோடு கூட ஜெபத்தில் நாங்கள் அவரோடு கூட பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் சுகமாய் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொன்னோம். ஆகவே இதெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் அநேக மக்களை இந்த கொரோனா காலங்களிலே ஜீவன், சுக, பலன் தந்து ஒருவேளை அந்த மரண பாதைகளிலே கடந்து போன பொழுதிலும் கர்த்தர் அவர்களை கிருபையை காப்பாற்றினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த காலங்களிலே கொரோனாவுடைய பாதிப்பு நிமித்தமாக எந்த ஒரு பாதிப்பும் அதிகமான ஒரு நிலையிலே கடந்து வராதபடி சபையாராகி உங்களையும், ஊழியக்காரராகி எங்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கும், நம்முடைய கண்களை கண்ணீருக்கும், நம்முடைய கால்களை இடலுக்கும் தப்பிருக்கிற கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போடவே கூடாது. இந்த அருமையான புதிய மாதத்திலும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்கின்றேன். ஏசியா வாசிக்க கேட்டதால் ஏசியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனே ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதம் பாடுவர், அவரே எனக்கு ரட்சிக்கிறார். இந்த அருமையான ஏசியா பக்தருடைய காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, நம்பிக்கையற்ற மக்களுக்கு, வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு, சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு, ஒரு தொய்வின் அடிப்படையிலே கடந்து சென்ற மக்களுக்கு ஆண்டவர்
நம்பிக்கையின் ஊற்றாய் கொடுத்த ஒரு வசனம் என்று சொல்லி பார்ப்போம். நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஜனங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் பயப்படவே மாட்டோம், நாங்கள் பயப்படாதபடி எங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறோம். அருமையான திருச்சபை மக்களே, இந்த ஜூலை மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழும்படியான ஜீவனை கர்த்தர் கொடுத்திருப்பாரே. ஒரே ஒன்று நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பயப்படாதபடி கர்த்தர் மேல மாத்திரம் நீங்க நம்பிக்கையா இருக்க இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகிறது. பழைய பாட்டு காலத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. இதோ நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும், கர்த்தர் பேரில் பற்றலாயிருப்பது எவ்வளவோ நாள். நீ நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லு. இந்த நாட்களிலே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், நீ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குமோ தெரியாது. சபையின் மக்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் கொடுக்கிற வசனம், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. எப்பொழுதும் நீ கர்த்தரை நீ நம்பிக்கொண்டிரு. கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லு. கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லு. அப்ப நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நீ நம்புகிறாயோ நீ செழிப்பாய். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நீ நம்புகிறாயோ அது ஆசீர்வாதம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாய் பக்தன் என்ன சொல்கிறார் சொல்லுவாங்க, அந்த நான் ஏன் அவரை நான் நம்புறேன் அப்படின்னா, அவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய கீதம், அவர் தான் எனக்கு ரட்சி பலன், அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். இன்னைக்கு அருமையான தேர்தல் பிள்ளைகளே, நாம் சில நேரங்களிலே ஆத்மாவிலே பலவீனம் அடைகிறோம், சரீரத்திலே பலவீனம் அடைகிறோம், ஆவியிலே நாம் பலவீனம் அடைகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீ என்னை நம்பும் பொழுது உன்னை நான் பலப்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபை என்னவென்றால், என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானவர்களை அவரை ஆசீர்வதிப்பார், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியிலே அவர்கள் காணப்படுவார்கள் என்று வேதம் சொல்லி. ஆக இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வசனம், நீ ஆண்டவரை மேல் நம்பிக்கையாக அவருடைய பலப்படுத்துவார், அவருடைய பலப்படுத்துவார். அவரே உனக்கு கீதமானவர். கீதம் எப்போ நமக்கு பாட்டு வரும், நம்ம எப்போதும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் அந்த பாடல்கள் வரும். ஆகவே கர்த்தர் என்ன சொன்ன, ஆண்டவர் என்ன சொன்ன, நீ என்னை நம்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், நீ எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொன்னார், அதாவது என்னுடைய ஆத்மாவை ஆண்டவர் அப்படியாக வழிநடத்தினபடியால் என்னுடைய நாவினால் கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தரை அந்த மகிழ்ச்சியின் பாதையில நடத்துவார் என்று சொல்லி சொல்கிறார். அது கீதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், ரட்சிப்பு அவர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பு. ரட்சிப்பு என்றாலே பாதுகாப்பு தான். ஆக இன்னைக்கும் அருமையான சபையார் ஆகியவர்கள் இந்த 3 காரியத்தை கர்த்தர், ஒன்று பலன், இன்னொன்று சந்தோஷம், இன்னொன்று பாதுகாப்பு. இந்த 3மே கர்த்தர் தர சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு அதை ஆண்டவர் தரும் பொழுது நமக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை மாத்திரம் நீ கீர்த்தனம் பண்ணு, அவரை மாத்திரம் நீ புகழ்ந்து கொண்டிரு, அவரை நீ ஸ்தோத்திரித்துக் கொண்டிரு, அவரை நீ ஆர்ப்பரித்துக் கொண்டிரு, அவரையே நீ பாடி புகழ்ந்து கொண்டிரு. அவர் நிச்சயமாக அந்த ஒரு காரியத்தை செய்வார். 5ஆவது வசனம். 6ஆம் வசனம் நீ செய்ய வேண்டிய, நீ சத்தமிட்டு கம்பீர். சத்தமிட்டு எப்போ எல்லாம் பைபிள்ல சத்தம் கம்பீர்னு சொல்றாங்க, ஜெபம். ஒன்று நீ அவரை துதிக்கணும், 2வது நீங்கள் அவரை நோக்கி செல்லும். இந்த 2மே சைமல்டேனியஸா நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார், நமக்கு அவர் கீதமாக இருப்பார், நமக்கு ரட்சிப்புமாக இருப்பார். இந்த 2 காரியங்கள், ஒன்று அருமையான சபை மக்களுக்கு அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபத்தை தரித்து வேதத்தை வாசிங்கள், தியானிங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுங்கள். இந்த 2 காரியம் இருக்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் கர்த்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார். பைபிள் ஒரு அருமையான வசனம். இதோ கர்த்தர் உங்கள் நடுவில் பெரியவராயிருக்கிறார், அவர் வல்லமுள்ளவர், அவருடைய ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆக இன்னைக்கும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலும் என்னுடைய மத்தியிலும் வல்லமுள்ளவராயிருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆக இந்த வசனங்கள் அடிப்படையில் நான் உங்களை இந்த
புதிய மாதத்துக்குரிய வார்த்தைகள் தான் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன். தொடர்ந்து கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து பெரிய காரியம் செய்வார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சந்தோஷமாய் ரட்சிப்பின் ஊட்டுகளிலிருந்து கொண்டு போவீர்கள் என்று சொன்னார். தாராளமாய் கர்த்தர் உங்களை திருப்தியாய் வழி நடத்துகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் வழியாகும் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னையே பலியாக ஏற்றிடுமே. தம் ஜீவன் எனக்காக தந்தவரே, என்னையே பலியாக ஏற்றிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்?
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான திருச்சபை குடும்பங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதல்களையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3-4 மாதங்களாக நாம் ஒருவரை சந்திக்க முடியவில்லை என்றாலும் தேவனுடைய பரிபூர்ண பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் மட்டுமாக வழிநடத்தி இந்த புதிய மாதத்தையும் காண கிருபை செய்திருக்கிறார். கடந்து வந்த நாட்கள் முழுவதுமாக ஒரு தகப்பன் சுமப்பதைப் போல தேவன் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். இந்த நோயின் தாக்கத்தினாலே எந்த குடும்பங்களும் பாதிக்காதபடிக்கு மட்டுமாக நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நாம் குடும்பங்களாக தேவனுக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நம்மிடையே கடந்த 6 ஆண்டுகளாக பணி செய்த ஆயர் அருள் திரு ராபின்சன் பிரபாகர் ஐயா அவர்கள் நம்முடைய ஆலயத்திலிருந்து மாறுதலாக்கி உதகை சிஎஸ்ஐ வெஸ்லி ஆலயத்திற்கு கடந்து செல்கிறார். திருமணத்தினுடைய நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாறுதல் இருந்தாலும் அவரை நல்ல முறையிலே வழியனுப்ப வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. ஆனாலும் நாம் திருச்சபையராக ஒன்றிணைந்து அவரை அனுப்ப இயலவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் ஒரு சிலராக போதக சேகர குழுவாக, திருமண்டல குழுவாக நேற்றைய தினத்திலே அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழாவை நாங்கள் நடத்தினோம். ஒருவேளை திருச்சபையராக நாம் அனைவரும் ஒன்றிணைய முடியவில்லை என்றாலும் இந்த விழா நடப்ப வேண்டும் என்ற கட்டாயத்தினாலே நாங்கள் அவரை அன்போடு வழி அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை நேற்று தினத்தில் நாங்கள் பெற்றோம். அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் கடந்த 6 ஆண்டுகளும் தன்னுடைய ஊழிய பாதையிலே இந்த திருச்சபையின் மேன்மைக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். திருச்சபையின் வளர்ச்சியிலே அவருடைய பங்கு அதிகமாக இருந்ததை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அதற்காக நாம் தேவனை துதிப்போம். அவர் செல்லுகின்ற இடத்திலும் தன்னுடைய ஊழிய பாதையில் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனி ஜெபங்களிலும் நம்முடைய குடும்ப ஜெபங்களிலும் அவருடைய ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை தாங்கவும் தேவன் அவருடைய ஊழிய பாதையில் இன்னும் உற்சாகமாக அவர் அழைத்து செல்லவும் தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலிருந்து அவர் புதிய ஆலயத்திலே பொறுப்பேற்கிறார். நமக்கென்று ஒரு புதிய ஆயரை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். வருகின்ற ஆயரும் இந்த ஆயரை போலவே இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக அதிகமாக உழைப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரையும் நாங்கள் நேற்றைய தினத்திலே வரவேற்று இந்த ஆலயத்திலே அவருடைய பொறுப்புகளை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்கள் இந்த ஆலயம் இன்னும் சீரும் சிறப்பாக தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய வழிகளிலே தன்னுடைய வளர்ச்சியை அதிகமாக பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கென்று நம்முடைய ஒத்துழைப்பையும் ஜெபங்களையும் ஒவ்வொரு நாளும் ஏறெடுப்போம். அதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் வரையும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பை போலவே எதிர்வரும் நாட்களிலும் இன்னும் அதிகமாக உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து இந்த ஆலயத்தை முன்னிலும் அதிகமாக சிறும் சிறப்புமாக நடத்த நாம் அனைவரும் முயற்சிப்போம் என்று தேவனுக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிற நன்மை நாள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்று போன மாதங்களிலும் கடந்து போன நாட்களிலும் கர்த்தர் எங்களை சுகபத்திரமாய் காப்பாற்றின உங்களுடைய வல்லமையின் செயலுக்காக ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நான் சொல்லுகிறேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. காரணம், அவர் உன் அக்கிரமனை மன்னித்திருக்கிறார், உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி இருக்கிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார், கழுவுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்கி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவரை ஸ்தோத்திரி என்று சொன்னது போல இந்த அருமையான நாளிலும் நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். 6 ஆண்டு காலங்கள் இந்த அருமையான சிறப்புமிக்க ஆலயத்திலே ஊழியத்தை செய்யும்படியான அந்த கிருபை எனக்கும் ஐரமாக்கும் மகனுக்கு கொடுத்தீர். பல்வேறு நிலைகளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர்கள் பாராட்டி கொடுத்தது எல்லா கிருபைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து உண்மை வெளிப்படுத்தினீர் அப்பா, அவனுக்கு நன்றி. ஆனால் எல்லா கடினமான காலங்களிலும் கஷ்டமான சூழ்நிலைகளும் எல்லா விதமான சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர்களுக்கு போதுமானவராயிருந்து
எங்களை வழிநடத்தின அந்த வல்ல ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்ற அந்த வசனத்தின் பிரகாரமாக இன்னைக்கும் ஆண்டவரை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் போகிற இடங்களிலும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும். ஆண்டவரே சுவாமி, கர்த்தர் எங்களை இன்னும் ஆண்டவரே அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். சபையின் மக்களை அன்போடு கூட உங்களுடைய கரத்தில் கொடுக்கின்றேன். அருமையான செயலர், பொருளர், கமிட்டி உறுப்பினர்கள், பேரவை உறுப்பினர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அன்னை மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் அருமையான ஜனங்களை, அருமையான குடும்பங்களை உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வசனம், அவர்தான் உங்களுக்கு பலன், அவர்தான் உங்களுக்கு கீதம், அவர்தான் உங்களுக்கு ரட்சிப்பு. ஆகவே கர்த்தரை நீங்கள் கம்பீரமாய் பாடுங்கள், அவரே நீங்கள் நம்புங்கள், அவரே நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள், அவருடைய பாதத்திலே ஜபத்திலே நீங்கள் தரித்திருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் உங்களை வழிநடத்தி உங்கள் நடுவில் பெரியவராயிருந்து சகல வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக ஜனங்களை ஆசீர்வதிக்க தந்த கிருபைக்காக நமக்கு நன்றி. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்திற்காக அதனோடு அவர் வேதனை கூட்டார். இன்னைக்கு ஜனங்கள் மேல உங்க ஆசீர்வாதத்தை தாங்க, குடும்பங்கள் மேல உங்க ஆசீர்வாதத்தை தாங்க. எல்லாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கிற அந்த மேம்பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். அது ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் போதுமானதாக இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் தேவனை கர்த்தர் சந்தித்துக் கொடுக்கிறார்கள். கர்த்தராக யெகோவா எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று நிச்சயத்தோடு கூட அருமையான சபையின் மக்கள், கிளையின் சபையின் மக்கள், அருமையான பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமான மன்றாடுகிறோம். ஆண்டவர் சுவாமி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை யாரும் பிரிக்க முடியாது. அந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நினைவிருக்கின்றோம் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா துதியும், எல்லா கனவும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியார் வழிநடத்த மறைகளும் அருமையான திருச்சபையார் யாவரும் சபையினுடைய பொறுப்பாளர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்று மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.